ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முளைக்கட்டின பச்சை பயிறு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவு முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன், ஏன்னா முளைக்கட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பயிர் வந்து முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸி தான். பயிரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா பயிர் வந்து ஈஸியாக முளைக்கட்டிடும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிவிட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் பசங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் இதே மெத்தடில் நம்ம பயிரை வந்து முளைக்கட்டாமல் அப்படியே ஊற வச்சுட்டு செய்யணுனாலும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தக்காளி வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும், நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதனோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டு ரொம்ப அதை வதக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மசாலா கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் லேட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் கறி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆயிலோட கொஞ்சமாக நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பயிரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து கிளறக்கூடாது, ஏன்னா ரொம்ப வந்து மசிஞ்சு அப்படியே கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக கிளறி விடுங்க. நம்ம நார்மலாக பயிரை முளைக்கட்டிட்டு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலாவாக செஞ்சு கொடுக்குறப்போ அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் வந்து தூவிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.